சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் விஜய் ஆண்டிற்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள் வழங்கும் திட்டத்தை அறிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகை முதல் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் மூலம் சிலிண்டருக்கான தொகை வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என முதல்வர் தெரிவித்துள்ளார். எனவே குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். வரும் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் முதல் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படும். பெண்களுக்கான கட்டணமில்லா வெற்றி பயணம் திட்டம் காந்தி ஜெயந்தியான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் விரிவுபடுத்தப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். மாநகர நகர பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் பேருந்துகள், மாவட்டங்கள் இடையே செல்லும் புறநகர் பேருந்துகளில் பெண்கள் கட்டணமின்றி பயணிக்கலாம் என முதல்வர் கூறியுள்ளார். கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. முதல் கட்டமாக மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம் நகர்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கும் பணிகள் கைவிடப்படுவதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். பரந்தூர் கிராம மக்களுடன் உறுதியாக நிற்பதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்துள்ள தமிழக அரசை வன்மையாக கண்டிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நிதி ஒதுக்கீடு மற்றும் அனுமதிகள் பெறப்பட்ட நிலையில் திட்டத்தை கைவிடுவது பெரும் நிதி இழப்பையும் தொழிற்துறை பின்னடைவையும் ஏற்படுத்தும் என அவர் சாடியுள்ளார். புதிய விமான நிலையத்திற்கான இடத்தை விரைந்து அறிவிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னைக்கு 2வது விமான நிலையம் அவசியம் என்றும் புதிய விமான நிலையம் இல்லையெனில் வளர்ச்சி பாதிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையின் 2வது விமான நிலையத்திற்கான புதிய இடத்தை அரசு விரைவாக தேர்வு செய்து அறிவிக்க வேண்டும் என வீத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். புதிய இடத்தை அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டால் தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி 10 ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்த தாவேக அரசு தொடங்கியிருப்பது வரவேற்கத்தக்கது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. புதிய விமான நிலையம் அமைக்கும் பணியை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் தேர்தல் வாக்குறுதிப்படி 6 சிலிண்டர்களை வழங்கிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி. சண்முகம் இலவச பேருந்து பயணம் மற்றும் 3 சிலிண்டர் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் அறிவிப்புகளுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். அதே சமயம் குறுவை சாகுபடி மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு முறையே 15,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். வாக்குறுதியுடைய ஒரு பகுதியாக நகர்ப்புறங்களில் இத்தகைய பேருந்துகளில் பயணிக்கலாம் என்கிற முறையில அவர் அறிவிச்சிருக்கிறாரு. தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்திட்டு வரோம். அந்த முறையில இந்த அறிவிப்புகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம். தொடர்ந்து இதர வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்பதை சொல்ல விரும்புகிறேன்.
பரந்தூர் விமான நிலையம் திட்டம் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்ததை அடுத்து ஏகனாபுரம் கிராம மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம், இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். போராட்ட களத்திற்கு வந்திருந்து ஆதரித்த அனைத்து தலைவர்களுக்கும் அனைத்து அமைப்புகளுக்கும் நன்றி. பள்ளி மாணவர்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் நோ பேக் டே அறிமுகப்படுத்தப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. பள்ளி மாணவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஜெர்சி மற்றும் ட்ராக் பேண்ட் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு பள்ளியை கூட மூட மாட்டோம் என சட்டப்பேரவையில் அமைச்சர் ராஜ்மோகன் உறுதியளித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டுவர உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மோசமான நிலையில் இருக்கும் அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரி கட்டிடங்களுக்கு ரெட் ஸ்டிக்கர் ஒட்டி சீல் வைக்கப்படும். சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா அறிவிப்பு. கௌரவ விரிவுரையாளர்களுக்கான சம்பளம் 30,000 ரூபாயிலிருந்து 35,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அறிவிப்பு. கலை அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 6,000 உதவி பேராசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். தேனியில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாரதி ராஜாவுக்கு மணிமண்டபம் கட்டப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். போராட்டங்களில் மாணவர்கள் கலந்து கொள்ள தடை விதிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தார்மீக மன்னிப்பு கோரினார். சம்பந்தப்பட்ட சுற்றறிக்கை உடனடியாக திரும்ப பெறப்பட்டதாகவும் விளக்கம் கோரி உயர் அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த விளக்கத்தை நாங்கள் அதை முறையாக திரும்ப பெற்றுக் கொண்டோம் ஒன்று. அதே நேரத்தில் அந்த தவறான செய்தி பத்திரிகையில் இடம்பெற்றதற்காக அமைச்சர் என்கிற முறையில் என்னுடைய தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு என்னுடைய மன்னிப்பையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். 2, 3 அந்த துறை ரீதியாக யார் அந்த செய்தியை வெளியிட்டார்களோ அந்த செய்தி வெளியிட்டவர்கள் மீது அரசு தரப்பில் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. விளக்கம் கிடைத்தவுடன், எழுத்துப்பூர்வமான விளக்கம் கிடைத்தவுடன் அரசு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். காங்கிரஸ் விசிக IUML இல்லை என்றால் திமுக 10 இடங்களை கூட வென்றிருக்காது என அமைச்சர் ஆதவர்ஜுனா விமர்சனம். தங்கள் கூட்டணியில் இருந்தவர்கள் ஆதரவுடன் தான் ஆட்சி நடக்கிறது என முன்னாள் அமைச்சர் KN நேரு பதில் அளித்த நிலையில் பேரவையில் காரசார விவாதம். கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றோம் என்று அது நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், அதெல்லாம் ஒன்றுமில்லை. எங்களுடைய கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றவருடைய ஆதரவோடு தான் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். அதை செஞ்சுங்க. உங்களுக்கு அவ்வளவு ரோசமா தனியா நின்னா அவரை வெளியே அனுப்பிச்சு ஆட்சி வந்தீங்க. 23 கட்சி கூட்டணி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் இல்லன்னா VCK இல்லன்னா கம்யூனிஸ்ட் இல்லன்னா IUML இல்லன்னா சென்னையிலே சொல்றேன், சென்னையிலே இஸ்லாமியர்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? VCKவும் காங்கிரசும் IUML இருந்தாலும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்க. கடந்த ஆட்சியில் கல்லூரிகளின் தரம் மேம்படுத்தப்படவில்லை என கூறிய அமைச்சர் மரிய வில்சன், எண்ணிக்கையா தரமா என்றால் தரம்தான் முக்கியம் என்றார். முந்தைய ஆட்சியில் கல்வித்துறையில் கட்டாயப்படுத்தி பணம் வாங்கினர், அதற்கு நானே சாட்சி எனவும் அவர் குற்றம் சாட்டினார். ஆக்சுவலாக அது ஹையர் எஜுகேஷன் சப்ஜெக்ட் அவர்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் ஆக்சுவலாக மினிஸ்டர் தான் பேசணும். குவான்டிட்டியா குவாலிட்டியான்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது.
எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ காலேஜஸ், எவ்வளோ ஸ்கூல்ஸ் கொண்டு வந்தோன்னு முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். பணம் கொடுத்ததற்கு தானே சாட்சி என்று அமைச்சர் மரிய வில்சன் சட்டப்பேரவையில் பேசியது தவறு என அன்பில் மகேஷ் விமர்சித்துள்ளார். மரிய வில்சன் மீது லஞ்ச ஒழிப்புத் துறையில் புகார் கொடுத்து விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் 41 கோடி ஜெர்மன் வங்கி நிதியுதவியுடன் மழைநீர் கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகத்துறை மானிய கோரிக்கையில் அறிவிப்பு. ரேபிஸ் இல்லாத தமிழ்நாடு உருவாக்கப்படும் எனவும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் முதல் முறை உறுப்பினர் பேசுவதை கன்னி பேச்சு என குறிப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ லதா ஆகியோர் வலியுறுத்தினர். முதல் உரையை அறிமுக பேச்சு என குறிப்பிடலாம் என்று அமைச்சர் ராஜ்மோகன் சபாநாயகருக்கு கோரிக்கை விடுத்தார். கன்னி பேச்சு என்ற வார்த்தைக்கு பதில் அறிமுக உரை இல்ல முதல் உரை என்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா கன்னி பேச்சு அப்படின்றாங்க. அத வந்து அது வந்து ஒரு ஆணாதிக்கத்தினுடைய சிந்தனையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக இருக்குது அப்படிங்கறத நான் பதிவு பண்றேன். இது ஒரு மரபாக இருந்தது. இதை போன்ற விஷயங்களுக்கு பெண்களுக்கு பெண்ணிய சுதந்திரத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய வெற்றி தலைவரினுடைய ஆட்சியில் அதை நீங்க கன்சிடர் செய்து அறிமுக உரையினை சொல்வதற்கான ஏற்பாடு செய்யப்படி வழிமுடிகிறேன். அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி EPS கொண்டு வந்த திட்டங்களுக்காக நன்றி தெரிவித்தார். மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் என குறிப்பிட்டு அவர் பேசினார். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவம் பயில மாணாக்கர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு, 2 முறை வேளாண் கடன் தள்ளுபடி என வரலாற்று சாதனைகள் திட்டங்கள் வழங்கியது அதிமுகவுடைய அம்மாவுடைய அரசு. அந்த அரசை வழிநடத்திய முன்னாள் முதலமைச்சர், கழக பொதுச் செயலர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, புதுச்சேரியில் அரசு பள்ளியில் படிக்கும் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவசமாக டேப் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. புதுச்சேரியில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் 3000 ரூபாய் மதிப்புள்ள பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார்.